என்னுடைய அனுபவத்தில் வராகர் பூவாராக சுவாமி நடத்திய ஒரு அற்புதமான லீலைகள். ஒன்று கடலூர் மாவட்டத்தில் பூவாராக சுவாமி இன்னும் கோயில் இருக்குங்க. பூவாராகர் கோயில் இருக்கிறது. அந்த கோயில் பிரசித்தி பெற்ற குழந்தை பூவாராகர்னா மனித உடல், பன்றியோட முகம். அந்த பூவாராகர் அங்கே எழுந்தறி இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே அரச மரம், மும்மூர்த்திகள் சேர்ந்த அரச மரம் இருக்கிறது. அது பல யுகங்களாக அங்கு இருக்கிற மரம் அது. அதில் நாகதோஷம், ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஸ்தலங்க. இது எங்கள் சைடு இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த பக்கம் கோயிலுக்கு, பூவாராகர் கோயிலுக்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு காலையில் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. சாதாரணமாக போகிறவங்களும் உண்டு, இந்த மாதிரி தோஷ நிவர்த்தி செய்கிறவங்களும் உண்டு. அது என்ன காரணம்னா, நமக்கு எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் அதனால் குழந்தை தடை இதெல்லாம் நீக்கிடுங்க. எனக்கு எங்கள் வீட்லேயே இது நடந்த ஒரு கதைங்க. எங்கள் குழந்தைகளுக்கு 5ல் ராகு சந்திரன் சேர்ந்து இருந்துச்சு. எங்கள் அம்மா வருத்தப்பட்டாங்க. ஐயோ, எனக்கு அப்படி தான் இருந்துச்சுமா, 15 வருஷம் குழந்தை இல்லை, இவளுக்கு திருமணம் ஆன உடனே அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடணும்னு சொல்லி அம்மா மிகவும் விருப்பப்பட்டாங்க. நானும் குழந்தை கல்யாணம் ஆன உடனே ஒரு 3ஆம் நாள், 2 நாளில் மாத விளக்காச்சு. அடுத்து 5ஆவது நாள் மாப்பிள்ளை வெளியூர் போகிறவர், ஒரு மாதத்தில். நான் அதனால் ஒரு 5 நாள் கழித்து பூவாராகர் சன்னதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டேன். இது ஜாதக திருமணத்துக்கு முன்னாடியே கூட சொன்னாங்க. ஐயோ, 5ல் ராகு இருக்குது, குழந்தை இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்களேன்ட்டு ஒரு சந்தேகப்பட்டாங்க அவங்க. இருந்தாலும் நாங்கள் இது நிவர்த்தி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இப்படி இருக்கிறப்ப சரின்ட்டு மாப்பிள்ளை 1 மாதம் கழித்து ஊருக்கு கிளம்பிட்டார். அந்த வயது இது வந்த உடனே குழந்தை நின்றுடுச்சிங்க. இது எங்களுக்கு ஆச்சரியமான ஒன்று தான். அதே மாதிரி இருந்தப்ப அந்த குழந்தை பிறந்தான். டிசம்பரில் குழந்தை, செப்டம்பரில் செப்டம்பரில் குழந்தை பிறந்தது. குழந்தை 6 மாதம் வரைக்கும் அந்த பூவாராக சுவாமி மாதிரியே ஒரு பக்கம் தலை வச்சுக்கிட்டு 2 கையும் அதே மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். பூவாராகரே பிறந்த மாதிரி நாங்கள் அவ்வளோ ஆச்சரியப்பட்டோம். அதே மாதிரி எங்கள் பையனுக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் லேட் மேரேஜ் தான். இருந்தாலும் கல்யாணம் ஆன உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அதே மாதிரி 2-3 நாளில் அழைச்சிட்டு போயிட்டோம். அவங்களுக்கும் அதே மாதமே நின்று குழந்தை பிறந்துச்சு. இதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமான உண்மைகள். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த ஒரு தோஷமாக இருந்தால் கூட அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் உடனே பூவாராகர் சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அது எந்த தோஷங்களுமே, இப்போ குழந்தை இல்லை இது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது, குழந்தை நல்லா இதாகும் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்கதுங்க இந்த பூவாராகர் சுவாமி கோயில். குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க என்ன பண்ணணுன்னா, ஒரு அமாவாசை தம்பதிகளாக காலையில் திருமணம் ஆன உடனே இதை செய்யலாம். இப்போ இருக்கிற காலத்துக்கு இது முக்கியமான ஒன்று. திருமணம் ஆன உடனே ஒரு அமாவாசை அன்னைக்கு காலையில், தை அமாவாசை இதெல்லாம் ரொம்ப விசேஷம், போய் குளிச்சுட்டு, அங்கே புஷ்கரணி இருக்குது, அங்களுக்கு முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னு நீங்கள் குளிச்சுட்டு போய் அந்த தீர்த்தத்தை தெளிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த அரச மரத்தை 108 சுற்று தம்பதிகளாக சுற்றுங்க. 108 மஞ்சளோ 108 கல்கண்டோ எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொரு சுற்றுக்கு ஒரு மஞ்சள் வச்சு சுற்றி வந்துட்டு முடிஞ்ச உடனே அங்கே கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட ஒரு அர்ச்சனை தேங்காய் பழம் வாங்கி பூ வாங்கி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு பூவாராகரை பார்த்துட்டு வாங்க. இதுதான் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் அதே மாதிரி தான் செஞ்சோம். அது உடனே அந்தந்த மாதமே நின்று பேர குழந்தைகள் பிறந்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்க, இது இறைவன் தானே, இறைவன் ஃபஸ்ட்டு இதை செஞ்சு பாருங்கள், அப்புறம் மீதியெல்லாம் முயற்சி செய்யலாம். இறைவனோட பாதத்தில் சரணடைஞ்சிருங்க. அவர் நமக்கு எந்த செல்வத்தை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறது அவர் கொடுப்பார். இது நான் அனுபவத்தில் நடந்த உண்மை. பூவாராகர் சுவாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதே மாதிரி 5ல் ராகுவோ தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக திருமணம் ஆன உடனே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். சரியா? நன்றி, வணக்கம்.